அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலிப் தன்னார்வ குழுவிலிருந்து உங்கள் காஜா மொய்தீன். பொதுவாக பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்யும்போது ஆரம்ப நிலையிலேயே கரெக்டான ஸ்பெல்லிங்கை அரசு அதிகாரியிடம், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் குழந்த பிறந்த உடனே அந்த மருத்துவமனையில் ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போது பேரண்ட்ஸ் நேம் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, இனிஷியலும் கரெக்டாக போட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட நேமே அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் சரியான முறையில் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நெட்டில் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், 2 குழந்தைங்கள் இருக்குது வச்சிங்களேன். முதல் குழந்தைங்களை நீங்கள் எந்த மாதிரி ஃபாதர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாவது குழந்தைங்க கரெக்டாக கொடுங்க. ஃபாதர் நேம் அந்த பர்த்து டிக்ளரேஷன் இதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸோட ப்ரூஃப்லேயும் உள்ள ஸ்பெல்லிங்கை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள ஸ்பெல்லிங்கு, ஆதார் கார்டில் உள்ள ஸ்பெல்லிங்கு, அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள ஸ்பெல்லிங்கு, ஆதார் கார்டில் உள்ள ஸ்பெல்லிங்கு, டிசியில் ஸ்கூல் டிசியில் உள்ள ஸ்பெல்லிங்கு, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து அதே மாதிரியே உங்களோட குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்தவித மிஸ்மேட்ச் இல்லாமல் ரெகுலராக ஒரே மாதிரி இருக்கும். அப்பா அம்மாவோட பேர் அவங்களோட ப்ரூஃப்லேயும் சரி, குழந்தைங்களோட ப்ரூஃப்லேயும் சரி ஒரே மாதிரி பக்காவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு செக் பண்ணி ரொம்ப கவனமாக எழுத்து பிழை இல்லாமல் ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் டிக்ளரேஷன் ஃபார்மில் கொடுங்க. ரெண்டாவது, ஆன்லைனில் குழந்தைங்களோட பேரை பதிவு செய்கிறது 3 வயசு வரைக்கும் தான் ஆன்லைனில் பதிவு செய்ய முடியும். 3 வயசுக்கு மேலே அந்த பிறப்பு சான்றிதழ் அலுவலகத்தில் கொண்டு போய் தான் அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பதிவு செய்ய முடியும். அந்த மாதிரி பதிவு செய்யும்போது மிகவும் கவனமாக எழுத்துக்களை சரியான முறையில் பரிசோதித்து, பெற்றோர்களுடைய பேர் எப்படி இருக்கோ, தங்களுடைய ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்காலத்தில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு, ஆதார் எடுக்கிறதுக்கு நீங்கள் அலைய வேண்டியது இல்லை. இந்த வீடியோவில் இந்த பர்த் சர்டிஃபிகேட் சம்மந்தமான சில சந்தேகங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறதுல அலிஃப் தன்னார்வ குழு அடுத்தடுத்து வீடியோ இன்ஷா அல்லாஹ் வெளியிட இருக்குது. எல்லாரும் இந்த அலிஃப் தன்னார்வ குழுவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.